அஸ்ஸலாமு அலைக்கும். நோம்பு வந்துருச்சு. அப்புறம் என்ன, ஒரே கொண்டாட்டம் தான். நைட்டு ஃபுல்லா சஹர் வரைக்கும் ஜாலி தான். ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பக்கமும் ஐஸ் பால், கபடி, கேரம் போர்டு, பேட்மிண்டன், வாலிபால், குளத்துல ஊடுறது, இப்படி சூப்பரா சஹர் வரைக்கும் டைம் பாஸ் பண்ணலாம்ல. இப்படி இருக்கிறவன்லாம் ஒரு முஸ்லீமா? நோன்பாளிகளின் தூக்கமும் வணக்கமே. இது உண்மையோ பொய்யோ, இது யாருக்கு பொருந்தும்? நைட்டு ஃபுல்லா அல்லாவுக்கு பயந்து அவனை பெருமைப்படுத்துறவனுக்கு பொருந்தும். நைட்டு ஃபுல்லா கூத்து அடிச்சிட்டு பகல் ஃபுல்லா தூங்குறவனுக்கு கிடையாது. நீங்க நோன்பு வச்சு சாப்பிடாம இருக்கிறது நாய் பட்டினியா கறக்கிறதுக்கு சமம்யா. அப்புறம் வெளிநாட்டுல இருந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசுல அவங்க வீட்டுல இருக்கிற பசங்களுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு ஹராத்து வேலை தான் பார்ப்பாங்க நம்ம பசங்க. இதுக்கப்புறம் ஒரு பெரிய சைத்தான் இருக்கு, அதாங்க செல்போனு. உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, அதை தப்பா பயன்படுத்தினதே இல்லைண்டு அதை வச்சுக்கிட்டு கண்ட படம் பார்க்கறது, எவ கூடயாச்சும் சாட் பண்றது. நீங்க இப்படி இருந்தா உங்க அக்கா, தங்கச்சி, உங்க அண்ணன், தம்பி உங்களை பார்த்து கெட்டு போவாங்க. ஃபேஸ்புக்கு, யூடியூப், வாட்ஸ்அப்பு, வைபரு, டேங்கோ, இப்படி நிறைய இருக்கு. இதை நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துறவங்களும் இருக்காங்க. அப்புறம் ஊரு பெரிய மனுஷங்களை பத்தி ஒரு சின்ன பாலாக்களும். வெள்ளையும் சொல்லையம்மா வர வேண்டியது. காசு இருக்கிறவன் கிட்ட ஒரு மாதிரி, காசு இல்லாதவன் கிட்ட ஒரு மாதிரி நடக்க வேண்டியது. யாராவது ஒரு சின்ன பையன் பெரிய தாடி வச்சிருந்தா அவனை பார்த்து, என் தம்பி அதுக்குள்ள இதெல்லாம் கேட்க வேண்டியது. இல்லண்டா நீ நஜாத்தா, நீ தம்பிக்காண்டு போட்டு நோண்ட வேண்டியது. அவன் நஜாத்தோ இல்ல ஹராத்தோ, நீங்க முதல்ல சொன்னதான தாடிய வையுங்கய்யா. இல்ல ஒரு பிரெஞ்சு பேடு வச்சிருப்பாங்க. கையில மணி இருக்கிறவனுக்கும் முகத்துல மயிறு இல்லாதவனுக்கும் தான் மவுசு அதிகம் போல. இது எங்க தெரு பள்ளிவாசல், அது உங்க தெரு பள்ளிவாசல் பிரிச்சுக்கிட்டு இந்த 27ஆம் கிழமை வந்துட்டா எங்க பள்ளியில லைட் அதிகமா போடுறோமா, உங்க பள்ளியில லைட் அதிகமா போடுறோமான்னு ஒரே போட்டி தான். இதெல்லாம் ஒரு பொழப்பா? இதுக்கு வெளிநாட்டுல இருந்து வேற பணம் வரும். 27 தப்புன்னு சொல்லுங்க. 21, 23, 25, 27, 29, இப்படி எல்லா ஒற்றைப்படை இரவுகளும் சிறப்பு தான். இப்படி பள்ளிய சோடிக்கிற வீண் செலவு பண்றதுக்கு பதிலா ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்காக செலவு பண்ணுங்க. ஏழை குழந்தை படிப்பு விஷயத்துக்கு பண்ணலாம், ஏழைங்க கல்யாணத்துக்கு செலவு பண்ணலாம், அனாதை இல்லத்துக்கு கொடுக்கலாம். இப்படி நிறைய நல்ல வழி இருக்குங்க. குர்ஆன் ஹதீஸ் சொல்லி தராத நாங்க வீண் செலவு செய்யறதுக்காக வச்சிருந்த பணத்தை நல்ல காரியத்துக்காக செலவு செய்தோம். ஒரு நோட்டீஸ் அடிங்க, பரவாயில்லை. உங்களுக்கு எவ்வளவு பேரும் புகழும் கிடைக்கும் தெரியுமா? இவன் தாயா பெரிய மனுஷன், அந்த ஊர்ல சூப்பரா செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க. முதல்ல நீங்க எல்லாரும் குர்ஆனை தயவு செஞ்சு தமிழ்ல அர்த்தம் புரிஞ்சு படிங்க. அப்புறம் ஊரு சண்டை, தெருவு சண்டை, இந்த நஜாத்து பசங்க சண்டை இதெல்லாம் வரவே வாய்ப்பு இல்லை. இதை பேசியிருக்கவன் நஜாத்தா இருக்குமோ இல்ல ஹராத்தா இருக்குமோ என்று யோசிக்கிறீங்களா? எதுவா இருந்தா நாங்க மேட்டர் புரிஞ்சா ஷேர் பண்ணுங்க, மண்டையில ஏத்திக்கோங்க. இதை ஏன் இந்த போன வயசுல பேசியிருக்கேன் தெரியுமா? மனுஷன் சொன்னாதான் கேட்க மாட்டீங்களே. இந்த வண்டாரங்குடியான் பொழப்பு தேடி வந்தவன் இப்படின்னு அவங்கள பத்தி பேசுறானோலே, அவனை பத்தி கொஞ்சம் பலாக்கழுவும். எப்படி பார்த்தாலும் எல்லாரும் வந்தாங்குடியான் தான். உங்க பாட்டன் முப்பாட்டன்னு போய் பாருங்கய்யா, தெரியும். இதுல என்ன ஒரு கூத்துன்னா, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வந்து நம்ம ஊருக்கு கொஞ்சம் காசை கொடுத்து ஊர்ல சேர்ந்துட்டாராம். அவரு ஒரு ஆளை பார்த்து சொல்லுவாரு, அவரு எப்படிப்பட்ட ஆளா இருப்பாருன்னா, அவங்க பாட்டன் முப்பாட்டன் எல்லாம் அந்த ஊரை சேர்ந்தவங்கள தான் இருப்பாங்க. அவங்க அம்மாவை வெளியூர்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சூழ்நிலை காரணமா அவங்க வாப்பாவும், அதாவது அவங்க அத்தாவும், தன் மனைவி ஊருக்கு தன் சொந்த உழைச்ச காசுல வீடு கட்டி வந்திருப்பாரு. இவரை பார்த்து அந்த காசு கொடுத்து சேர்ந்தாருல, அவரு சொல்லுவாரு, டாய் நீனா இந்த ஊருக்காரனா, வாய பொத்துடா, நீ என்னடா ஊர் விஷயத்துல தலை விடுறது, உக்காரடா, இப்படி சொல்லுவாருங்க.
காசு கொடுத்தா ஊருக்காரன். அப்ப காசு இல்லாதவன் என்ன பண்ணுவான்? ஒரு ஊர்ல போய் அந்த ஊருக்காரன் சொல்றதுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா? பிரிட்டிஷ் நேஷனாலிட்டி கூட வாங்கிடலாம் போல. இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தற்பெருமையும் ஆணவமும் கொண்ட ஒவ்வொருவரும் நரகவாதியே. பெரிய மனுஷங்களா, நாம மௌத்தா போய் 36 மணி